ஆக்சுவலாக இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் செஞ்சது ஒரு சேஃப் ஜோன். அதாவது என்னை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட நான் போனால் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிடும். அதே சமயம் நான் அதை வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்காக எடுத்துக்கக்கூடாது. அதில் நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அப்படி பண்ணால் நம்மளுக்கு அடுத்தடுத்து இங்கே லைன் டெஃபினட்டாக இப்போ வந்து இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நான் உள்ளே போனேன். அடுத்தடுத்து போகும்போது அவங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன மாதிரி சொல்லுவாங்க? எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நாங்கள் ஒரு காலேஜ் போனோம். இப்போ காலேஜ் போகும்போது அவங்க எங்களை என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் ட்ரெயின் பண்ணால் இவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருமான்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு யூஸ்வலாக ட்ரைனிங்க்குனா எல்லா இடத்துலையும் ஒரு ஃபீஸ் வாங்குவோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அதுக்குள்ளேயே எனக்கு தெரியும் அடுத்தடுத்து இந்த கொஸ்டின்ஸ் தான் நான் ஆல்ரெடி எல்லா கிளைண்ட்ஸ்கிட்டையும் கேள்வி கேட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட செகண்ட் ஜோனை ரெடி பண்ணிட்டேன், கம்பெனிஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், என் சைடில் இருக்க கம்பெனிஸை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த காலேஜில் வந்து தைரியமாகவே சேலஞ்ச் பண்ணிட்டேன், இந்த ட்ரைனிங் முடிச்சு நான் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நான் ப்ளேஸே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ப்ளேஸ் பண்ண மாதிரி அந்த காலேஜோட சேர்மனுமே எங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னன்னா, நம்ம ஒரு 10 கிளைண்ட் கிட்ட போகும்போது நமக்கு ஆர்டர் கிடைக்காதுல்ல, அதில் இருக்க கொஸ்டின்ஸை வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். புரியுது. ஆர்டர் ஏன் கிடைக்கலன்ற கொஸ்டின்ஸ்க்கான ரீசன் ரெடி பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 11th கிளைண்ட் போகும்போது அதே கேள்வி தானே. அப்போ என்கிட்ட அந்த டைமில் எனக்கு அவுட்புட் ரெடியாக இருந்துச்சு. கரெக்ட்.